கடைசியா வந்து வாங்கியாச்சு. நானும் ஒருக்கா சாப்பிட்டேன், அவனோட மகள்ராஜோட வந்து சாப்பிட்டேன். நீ இப்பதான் முதல் தான் சாப்பிட்றேன். நீ என்னோட வந்திருந்த விடிய வந்தா இருக்காது. நீ என்னோட வந்திருந்தா வாங்கி தந்துட்டு போயிருந்தேன். கடைக்காரன் புலம்புறான், 5 லட்சம் ரூபா காசு கட்டி கிடாக்கு அண்ணன் எடுங்கோ, பைக் வாங்கி தருங்கோ, வியாபாரம் போயில நட்டம் கடை போடணும் எடுங்கன்னு குழம்பிக்கோ நிற்கிறான். I think 3 pieces underwear just 500 rupees. 500 ரூபா. எத்தனை நாள் கழியும்? டிராஃபிக்கே ஆயிடுறாடி. முதல் வெறியக்கோ ஆக்கலே இல்லையோடா. நேரம் இதுக்கால நேரம் தான் போகணும். மகள்ராஜ் எதுக்கால போனானு வரியாடா இவரா சொல்றாரு. இங்கே கூட்டி தம்பி காசு எடுத்து கிடந்த காசை முடிச்சு இப்போ ஏடிஎம் அனுப்பி விட்டுது கிடக்குது. நிறைய கடையில் நான் தூக்கிட்டேன். முதல் நல்ல நெருக்கமாக இல்லை கடைகள் இருந்தேனே. வாட்ச் கடைகள் இருக்குது, மற்ற சின்ன சின்ன இந்த கடைகள் இருக்குது, பெல்ட் கடைகள். அனைத்துகளுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணொலிக்காண்டி எங்கே வந்தாங்கண்டா நல்லூருக்கு வந்தாங்க. நம்மளுக்கு இந்த மேலே இதுகள் பார்த்தோன்னே தெரியும் நல்லூருக்கு தான் வந்தாங்க. ஏன்னு பார்த்தோம் இந்த எத்தனை திருவிழா, கடைசி திருவிழாவே திருவிழா முடிஞ்சது. வைரவர் மலை கடைசி திருவிழான்னு வேறு. அது அப்போ திருவிழா அது தீர்த்தமே கடைசி திருவிழா. Tirtham is the last festival, but almost today also last. தீர்த்தமில்ல கொடியிறக்கம் தான் கடைசி. கொடியிறக்கம் கொடியத்துக்கு மொத்தம் தீர்த்தம் நடக்கிறது. That's also same. Okay, அப்படி நடக்கிறது. இவருக்கு என்ன சீக்கிரம் நீங்க யோசிப்பீங்க எப்படி தெரியும் எப்படி கிடைக்கிறாண்டு. இதுல பாருங்க எங்கங்க I am from US Route 66. அவன் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிச்சவன். No, I have ஒன்றுமில்ல. பைக்ல என்ன அசம்பாவிதம்ண்டா பைக்ல வந்து நடந்தாங்க. ஒரு கல் ஒன்று இருந்தது, அதுல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ண பைக் ஜம்ப் பண்ணேக்க அப்படியே பிடரியில விழுந்து போனேன். He's stupid. அதுல அந்த அது என்னண்டா ஒன்றுமில்ல, அந்த பிறையன்ற விழுந்ததுல இந்தியன் டூல வர்மம் போடுற மாதிரி அந்த ஒரு இங்கிலீஷ் வர்மம் போட்டு அதான் நடந்துருக்கும். I think he's very particular man. உங்க இதுல ஹாஸ்பிடல் இருக்கு போற அந்த ஆட்டோமேட்டிக்கா கல்லு குத்தினோனே அந்த இங்கிலீஷ் பேசுற வர்மம் ஒன்று போட்டு பார்த்துட்டு இந்தியன் தாத்தா வரையில அது கல்லு குத்தினோடனே அந்த வர்மம் போடப்பட்டு. You are very silly people. I have 4 Ford Mustang muscle car in US Route 66. கனகா இந்தியன் தாத்தாக்கு விட்டு வர்மம் போட்டு விட்டு. No, I don't like கம்பேக் இந்தியன் அடிப்போம். கம்பேக் இந்தியன் இல்ல, கம்பேக் ஸ்ரீலங்கன் அடிப்போம். ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன் டு ஸ்ரீலங்கன். இல்ல கம்பேக் ஸ்ரீலங்கன் அடிப்போம். ஸ்ரீலங்கன் தான் வந்து காப்பாத்தும். அல்ல கம்பேக் ஜெஃப்னா அடிப்போம். This is not a comedy. Comment below this is comedy or not comedy. I mean ஹாஸ்பிடல் கூட்டிட்டு ஜோசிகா. ஓகே நீங்க நாங்க சீக்கிரமா வீடியோ எடுத்துட்டு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம். இப்போ நாங்க என்ன பார்க்க போறோம்டா, இப்போ நல்லூர் வந்து என்ன கட்டத்துல இருக்கு. இப்போ முந்தியெல்லாம் நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ முடியிற நேரம் தானே, கடைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது. இப்போ கடையெல்லாம் காலி பண்ணி கொண்டிருப்பினோம். நார்மலா நாங்க சுத்தி காட்ட போறோம். இப்போ கடையில எல்லாம் போய் கழிச்சு கொள்ளல. என்ன கழிச்சு இந்த பிரியோசனம் இல்லை. இந்த நாளை கடைகள் இருக்காது. சும்மா நார்மலா காட்டி கொள்ள போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க, like, share, subscribe our channel and get more videos from future. Bye. நாங்கள் எங்க சங்கட யூனியன் அப்படியே நேரம் போறோம். இது வந்து முதலாவது அந்த தண்ணீர் பந்தல்கள் அதில் இன்னும் கலட்டையில எல்லாம் வாழைக்குள்ள எல்லாம் பழுத்து தொங்கிட்டு இருப்பேன். ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். இன்னும் கோயிலுக்கு ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். வாட்டர் ஷெட் இப்போ வந்து நாங்கள் அப்படியே நேராக போய் கொண்டு நேராக பார்த்து கொண்டு போகிறோம் என்ன மாதிரி இருக்காண்டு. நீங்கள பார்த்தோம்னா ஒரு கச்சான் கடை இருக்கு பாருங்க. நம்ம தூக்கியில் கச்சான் கடையில் நம்ம எடுக்கல. ஆனால் இதுலக்கெல்லாம் வாடகை என்ன நல்ல சுமையான வாடகை. 3 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் எல்லாம் போகுதான் கேள்விப்பட்டா. நீங்கள் எல்லாம் குப்பைகள் எல்லாம் கிடக்கு. அந்த நல்லூர் நேரம் கொட்டுப்பட்ட குப்பைகள் போல். நீங்கள் அடுத்த தண்ணீர் பந்தல் இருக்குது. நைஸா மகள்ராஜ் ஓடுறான்டா முன்னுக்கு. அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். அப்படியே லைன் நேராக பார்த்து கொண்டு போகிறோம். நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இன்னும் நிறைய கடைகள் இருந்து அந்த நீங்கள் திருவிழா நேரம் வந்திருப்பீங்க, லொக்கேஷன் ஆக்கள் வந்திருப்பீங்க. அந்த நேரம் ஃபுல்லாக இதால் விலத்தியே போயிட அளவு கடைகள் இருந்தது. இப்போ ஆக்கள் குறைவு. நல்லூர் பந்தன் துணை இதில் ஃப்ரீ இது பண்ணுறேன். துணி கடை ஒன்று இருக்குது. அப்படியே ஒரு கடைகள் இருக்குது பாருங்கள். நீங்கள் தான் தொடங்குது அந்த பைக் பார்க்கிங். நிறைய பைக் பார்க்கிங்கள் இருக்குது இங்கே. ஸ்டில் ஹியரோ. அடுத்து பார்த்தோம்னா இங்கே எல்லாம் உடுப்பு கடைகள் மற்றும் அந்த சின்ன சின்ன மட்பாண்ட கடைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த மட்பாண்டங்கள் அந்த தண்ணீர் கூசா இதெல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. வான நெரிசல். இங்காலே வந்து உடுப்பு கடைகள் அப்படியே போகுது. வந்து சின்ன சின்ன இதில் வந்து நிறைய கடைகள் இன்னும் இது வந்து இல்லை கலட்டி கொண்டு போயில. மற்ற சில கடைகள் பெர்மனெண்ட்டாக இருக்கிற கடைகள். இந்த கடையெல்லாம் பெர்மனெண்ட்டாக இருக்கிற கடை. அப்போ அதில் பிரச்சனை இல்லை. இது அடுத்த 3வது தண்ணீர் பந்தல் பெர்மனெண்ட் ஷாப்போ. மற்ற வந்து இப்படி நாங்கள் நேராக போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை சின்ன வண்டில் ஐஸ்கிரீம் கடைகள் அதுகள் வந்து அழகு மலிவு வடிவு அந்த ஒரு மைக் வச்சு சொல்லி கொண்டிருக்கேன் வேணே. அழகு மலிவு வடிவு. எங்களை பார்த்தோன்னா எங்களை தண்ணி போத்தில்கள் அதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. எது எடுத்தாலும் 50 ரூபான்னு எல்லாம் விற்பாங்க. நீங்கள் இன்னும் பைக் பார்க்க இயங்குதரா அழகு மலிவு வடிவு. ஏன்னாச்சும் இந்த வீதி மூடி போட்டினா போகல. அது போல மூடி போட்டாங்க. முதல் துறந்திருந்தவங்களும் இப்போ மூடிட்டாங்க.
பார்க்கிங்கில் தான் விடணும் போல. பால்ராஜ் போயிடாது, நீங்கள் இப்போ திருப்பி விட போகிறோம். யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் நேரம் முதல் வந்து எட்டி பார்த்துனாங்களா, இப்போ உள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ வீதி மூடப்பட்டுள்ளது, அந்த போட்டை தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆக்கள் வர்ற டைம் தானே, போகலாது. போகலாமா பைக் போகலாமா? போயிடலான்னு நினைக்கிறேன். போயிடலாது பைக் போகலாமா? ஓகே, ஆட்டோஸ் தான் போயிடலாண்ணே. ஆக்கள் லொக்கச்சக்கமாக நிற்கிறேன். இங்கே எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது. அப்பா எங்கேயாவது பைக் கொண்டே பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிட்டு வீடு எடுப்போம். பைக்லேயே சுற்றி எடுப்போமோ? ஏன்னா நடக்க தேவையில்லை. அப்போ அவ்வளோ சனம் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் ஒரு தனியாக கடைகள் காட்டியிருப்பார். அந்த கடையெல்லாம் இன்னும் கிடக்குது. நிறைய கடையெல்லாம் நான் தூக்கிட்டோம். முதல்ல நல்ல நெருக்கமாக இல்லை கடைகள் இருந்தேனே. நல்ல வாட்ச் கடைகள் இருக்குது, மற்ற சின்ன சின்ன இந்த கடைகள் இருக்குது, பெல்ட் கடைகள், இப்படி நிறைய கடைகள் இருக்குது. இன்னும் மாவல் கடைகள் சனம் இன்னும் குமிஞ்சிருக்கணும். மக்கள் டாய்ஸ் கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே விளையாட்டு சாமான் கடைகள்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போகிறோம். அப்படியே நேராக விடு பார்ப்போம். அங்கால போகலாம் கொண்டு பார்ப்போம். எதில் போய் ஆளில் போய்? ஐயோ ரெட் சோன், இதுக்கே ரெட் சோனுக்கு வர்றோம்டா. அப்படியே போவோம். இப்போ நிறைய ஆக்கள் கோயிலுக்கு போட்டும் வந்து கொண்டிருக்கிறோம்டா. பொலிஸ் மாமா எல்லாம் சப்பாத்து செருப்பு கட்டிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு கேட்டால் எனக்கு போட்டு முழாங்க. நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன உடுப்பு கடைகள். ஓகே, இன்னும்மா நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஆக்கள் இப்படி நிற்பினோன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் கொஞ்சமாக தான் ஆக்கள் நிற்பினோன்னு எதிர்பார்த்தேன். நான் இவ்வளோதுக்கு ஆக்கள் நிற்பினோன்னு நான் எதிர்பார்க்கல. இதில் சைட் அனுப்பாட்டு பைக்கு இது வீடுகள்கிட்ட வீடுகளுக்கு அடித்து கொள்ளுவாங்க. அங்காள் அனுப்பாட்டு இங்கே அதில் இதில் நிப்பாட்டு இங்கே நிப்பாட்டு. எங்கே போகிறேன்? மகளாச்சு தெரியும். மகளாச்சு பிடிச்சி போட்டாங்க தெரியும். முஸ்லீம் பள்ளியெல்லாம் போய் நம்மள முஸ்லீம் பள்ளியில் வந்து நடந்து போயினோம். நிறைய பேர் போய் நான் அவைய என்னது ஓகே. அப்படியே பார்த்தோம்னா நல்ல ஒரு பின் வீதியில் வந்து அப்படியே பைக்கை விட்டுட்டு அப்படியே நேராக போகிறோம். என்ன இங்கிலீஷ்காரனை கூட்டிகிட்டு வராடே இங்கிலீஷ்காரன் உங்களுக்கு தெரியாது. நடந்து போவோம். சரி மேன். என்ன மேன்? I think this is textile. சரவணா டெக்ஸ். இதானே உங்களை வீடியோ கேட்டிருந்தது? Yeah. அங்கே எதிர் வெயிலுக்கு போகிறோம் டே. Oh my god. இதுல எல்லாம் கடைகள் இல்லையே. ஆனால் அவ்வளோது நல்லூருக்கு ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும்டா. என்ன நான் அதால் போனேன் தெரியும். அப்போ ஒருத்தவங்க வந்து வாகனத்தை விட்டுட்டான் டேக்கில். ஆனால் ரோட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ வாகனத்தை கொண்டு விட்டுட்டான். ஒரு கடைக்காரன் குழம்புறான். 5 லட்சம் ரூபா காசு கட்டிக்கிடாக்கு அண்ணன் எடுங்கோ, பைக்கு வாகனத்தை எடுங்கோ, வியாபாரம் போயில நட்டம் கடை போடணும் எடுங்கோன்னு குழம்பிக்கோ நிற்கிறான். அவர் வாகனத்தை கொண்டாச்சு தம்பி முன்னுக்கு போயில அதை மூடி போட்டாங்க. இன்னத்தை எதுலாம் மூட மாட்டேன் அவரும் குழம்புறேன். நல்ல விலை. 5 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் போவாங்கடா. நீ உடனே சொல்லியிருக்கோம் இந்த மோட்டோவே 6 லட்சம் ரூபா வரும் மாதிரி சொல்லியிருக்கோம். அவனை கேட்கல. அவனை கேட்டு அவன் அடிச்சு போட்டு வந்துட்டு பயன்டா. இது ஒரு நகைச்சுவை. இருக்குது எவ்வளவு இதா இருந்த கிரௌடா அந்த இடம். இப்போ எவ்வளவு இதா இருக்கு. நேற்று வந்த நீ எல்லோ என்ன மாதிரி இருந்த நெல்லோ? குறைவுதான். என்ன குறைவு? சப்பாத்துகள் எல்லாம் சின்ன சின்ன சப்பாத்து சின்ன பிள்ளைங்க. நேற்று அச்சங்கவே இல்லாடா. நான் பைக்கில் வந்தேன் அங்கால. அம்மா உருட்டிக்கு வந்தாம அந்த பைக்கில் கால் தான் தள்ளுப்பட்டது. நிறைய குட்டி கடைகள் தான் இருக்கிறாரு. இன்னும் இந்த கடையெல்லாம் எடுக்கல. நீ நேற்று சொன்னீங்க நிறைய கடையில் எடுத்தாச்சு. நேற்று அங்காளி பக்கம் எடுத்து விட்டாங்க. வாங்கி கிடையாது. கொஞ்சம் இல்லை கடை பூட்டினோம். கொஞ்சம் கச்சாங்கடையார் எல்லாம் பூட்ட ஓடிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா இந்த விளையாட்டு சாமான்கள் ஹேண்ட்பேக் அதெல்லாம் இருக்குது. வடை மிளகாய் வடை சொல்லி வேறு இப்போ இங்கிலீஷ் கதைச்சு ஒன்று வராரு. இவன் இங்கிலீஷ் கதைக்கிறத பார்த்தா எங்களை கூப்பிட்டு மண்டையில் மிளகாய் அரைச்சி விட்ருவாங்க. மதுராஜ் இதான் முக்கியமான கடை. இதை விட அங்காட ஏஞ்சல் மாசடை இதான் இந்த 30 லட்சம் ஏரியா. அந்த வளைவு தான் இதுதான் அந்த 30 லட்சம். இந்த விளையாட்டு சாமான்கள் மற்ற பேக்குகள் தோடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே செருப்புகள் எல்லா கடையிலும் இருக்கு. 1500 ரூபாயா. ஓகே டே அந்த பிக்னியும் என்னடாது எக்ஸிட் எல்லாம் இதெல்லாம் பெருசுக்கெல்லாம் எழுதி போட்டாங்கல்ல வந்திருக்க மன்றியோ யாரோ கேட்டுருந்தேன். இந்த ஐஸ்கிரீம் கடை வீடியோ கூட சொல்லி கேட்டிருந்தவன். வண்டியில நான் வந்ததை கூட இது பிடிச்சி பார்க்கிறேன். எது இது
இது வேணாம் நான் குடிச்சு பார்த்தேன் வேணாம். என்னடா இது எப்படி சொல்ற? எங்கடா சுண்டல் கூட நான் சாப்பிட்டு தெளிவான இது இருக்கிற நினைவாலயம் இருக்குது. இதெல்லாம் கடையிலும் அப்படிதான் இருக்குது. என்னடா இருக்கலாம் இருக்கலாம் குழம்பு கொண்டு That is very arrogant. That called arrogant உணவுகள். சும்மா இருடா. டேய் சும்மா இருடா. இவன் வேற எஸ்டே சூர்யா மாதிரி சும்மா இருடா வதைக்கிறான்டா. டேய் வடை கடை திறந்துருக்கா. டேய் வடை சாப்பிடுவோம்டா. பியூட்டிஃபுல் என்ன சொல்றேன் நான் ஏன் இதை மேலோட்டமாக காட்டிக்கணும். ஒரு 2 எல்லாம் டீட்டெயிலாக முதலே காட்டியாச்சு. நான் வீடியோ வந்து போட்ட கடைகள் இந்த முடிகிற நாள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க வந்தாங்க. என்ன This is என்ன மைக் இருக்கொண்டு பார்க்குறேன். மைக் சண்டு வரும் மைக்கில் அலட்டுறோம். என்ன மாதிரி வருது bhaji. அந்த பஜ்ஜி கடை போவோம். அந்த கடை இன்றைக்கு பச்சி சட்டப்படி இருக்கு. நல்லூர் ரெண்டாலே பச்சி என்றானே எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னு தெரியுது. So what about அதுவும் அந்த ஒரு கடை என்ன நேற்றையும் பச்சி தான் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு நாங்கள். சரி வாங்கிட்டு தொடருவோம். கடைசியா வந்து வாங்கியாச்சு. நானும் ஒருக்கா சாப்பிட்றேன். அவனோட மகள் ராஜா வந்து சாப்பிட்றேன். நீ இப்பதான் முதல் தான் சாப்பிட்றேன். நீ என்னோட வந்திருந்த விடிய வந்தா இருக்காது. நீ என்னோட வந்திருந்தா வாங்கி தந்துட்டு போய். He is very dangerous man. ஏன்டான்னு சொல்லும் போது என்னடா சொன்னி சொல்லணும். என்னடா சொன்னி எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அதால வந்து பிரச்சனை இல்லை. Yeah, I think you don't know English. எத்தனை இங்கிலீஷ்ல எத்தனை சொல்லிருக்கேன் சொல்ல பண்ணி. இங்கிலீஷ்ல நிறைய சொல்லுவாள் இருக்கிறா. சொல்லி எடுத்த சொல்லு. நீங்க என்ன இங்கிலீஷ் எத்தனை சொல்லுங்க எடுத்துருக்க சொல்லு. 26 எழுத்து. 52 இருக்கு. இல்லாட்டி நீ அப்படி கேட்குற இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்துண்டா ENG இங்கிலீஷ்ல 52 Yeah, இருக்கு. on set is small letters and a set is capital letters. Yeah. He is very intelligent. இந்த காமெடி இன்னும் இருக்கோடா. வெளியில இருக்கும் இந்த காமெடி இன்னும். Yeah, no, this is outdated comedy. இதுல வந்து காமெடி சுரச்சுரா பச்சி பொரிச்சிட்டு சரியா. இந்த பச்சிக்கு மேல இந்த தனி மிளகாய் அந்த அரைச்சி ஒரு இது போடணும். செம்மையா இருக்கு. என்னொன்று இப்போ நீ இந்த கடை காணுவோம் தெரியாது. அடுத்த திருவிழா இதுடா என்ன சொல்லுது மிளகாய் பச்சி விடுவாங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஓ அது உரைப்பு தான் நல்லா போடுறாக்கா. கரைமிளகா பஜ்ஜி. சிவா சிவா டேய் தொடர்ந்து உரைப்பு சாப்பிடக்கூடாது சரியா. போய் ஐஸ்கிரீம் குடிப்போம். குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சொக் வாங்குவோம் லிங்கத்துல. ஐஸ்கிரீமா? குடிச்சிட்டு வந்து 200 ரூபாய்க்கு மிளகாய் பச்சி வாங்குவோம். Oh man, I think he is very rich man. ஐயோ பண்டா தொல்லை தாங்க முடியல. நண்பன்டா அவன். Aha, that's very awesome. நல்லா இருக்கும். இந்த தூளை தொட்டுட்டு சங்கர் டேய் இங்க பேட்டா. அவனை மிஸ் பண்ணிட்டோம். இந்தா சரி சரி புளி சரி உனக்கு ஒரு காடி. இந்தா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. அவனே அந்த வேலையா தெரியுமா? இந்த வீடியோ தான் பார்த்துட்டு நிற்க வேலை. அதுவும் சரி. அந்த வேலையா அந்த வீடு என்னன்னு சொல்றீங்க. சரி ஓகே கொஞ்சம் நேரம் கையில் கட் பண்ணி இப்படி தொடருமே. ஓகே அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கே நிறைய வானம் ஆட்டோலாம் நிற்குதுண்டா. அதான்டா வந்தவங்க இதுக்கெல்லாம் வேண்டாம். அந்த குழம்பப்பட்டு இதுக்கு என்ன குழம்பப்பட்டது 5 லட்சம் ரூபா கட்டுனது. இதுக்கு 5 லட்சம் வருதோ. கடை ஒன்று சொல்லி கழிச்சு வந்தோம் பேசிக்கொண்டு வந்தோம். இங்கே இந்த பாத்திர கடைகள் மெட் அந்த கீழே விற்கிற மெட்டுகள் அது துவாய்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்க. நிறைய கடைகள் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்காலையும் சின்ன சின்ன துவாய்கள் சட்டி வீதுகள் விளையாட்டு சாமான்கள் விற்கிற கடை எல்லாம் இருக்குது. நீங்க இருக்கு ஏன்னா வெட்டி ஷூ வாங்கினீங்களா? இங்க உங்களுக்கு தேவைப்படும் தானே வெட்டி ஷூ? No man, why? உங்களுக்கு கை துடைக்கிறதுக்கா? அந்த குளோ சரி இப்போ வந்து மகராஜா எங்க கை கழுவுற நல்லூர்ல எங்க கை கழுவுறன்னு காட்ட போறேன். நான் காட்டுறேன்பா. எங்க கை கழுவுறது? அப்படியே போனீங்கன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது தெரியாது பெரும்பாலும் எல்லாம் இருக்கும். கடைசி நேரம் காலையில் நிறைய வண்டில் கடைகள் இருக்கு. என்ன சங்கான சங்கான வெட்டேன்னு ஆக்கள் வைக்க பார்த்து போகணும். மல்ராஜ் சங்கர் அண்ணாமா அண்ணாக்கள் வந்தா அதை பேசாம நைஸா போய் ஐஸ்கிரீம் கடைக்குள்ள போய் கையை கழுவி இங்கே விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுக்கு இல்ல அங்கால யா ஃபாலோ மீ. இதுக்குதானே என்ன தெரியும்? இதுக்குதானே ஃபாலோ மீ. இதுக்குதானே இதுக்கே நான் சொல்லுவேன் நீ வா அவ்வளவுதான். நீ பார்த்து கொண்டு வர. நீ எங்க இருக்கன்னு பார்த்து கொண்டு வரானே. அதுதான் பிள்ளையான விஷயம். அதான் அவன் வேற இடம் காட்டுறான் போறோம். நாங்கள் இடம் இருக்கத்தக்கனையா நீங்களும் தேவையெல்லாம் திருட்டு முடியோட போகணும். இங்க இதுக்கு தானே போலையா இவன் ஆரோக்கிய குடிக்கணும் போறான். டே முடிய முதல் எங்கடா குடிக்கணும்? பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான்கள் பெல்ட்டுகள் சின்ன சின்ன காருகள் அதில் பெல்ட்டு கண்ணாடி எல்லாம் இருக்கு பாருங்க. தெளிவாக என்ன இதுக்கு முன்னால் இருக்குது. என்னடா நீங்கள் பாட்டு காய்ச்சின்னு வரீங்க மைக்க வச்சு கொண்டு
இவன் ரியோக்கு கூடி ஒன்று வரானே கை கழுவுறதுக்கு. ஏய், என்னடா நீ என்ன பற்றி என்ன நினைக்கிற? அவட அந்த பின்னுக்கு ஒரு குளம் இருக்கு. அந்த பின் குளத்துக்கு தானே கூடி ஒன்று வரேன். என்னடா வரேன் இதுக்கெல்லாம் போனா மாட்டுப்பட்டுருவோமேடா சரியான ஆட்கள். அப்பா சரியான ஆக்கள் என்ன குறுக்கா குறுக்கா வருவான் நாலராஜ் என்ன தண்ணி போத்துல வாங்க கூடிய நூறானா இதுக்கெல்லாம் அங்கேயோ கழுவினான் அன்றைக்கு. சரியான கடை இதுக்கு நிறைய கடைகள் இருக்குது ஆனால் சரியான கிரௌடாக இருக்கு. இதுக்கு ஒரு இடத்த கழுவினாடா கழுவினா செம கடைகள் இருக்கு நிறைய. இதுக்கு ஒரு கடையில் இன்னும் காலி பண்ணல ஃபுல்லாக வந்து நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. வண்டியோட எடுத்துருவாங்க நினைக்கிறேன். என்ன தெரியும் நீ அங்கே ஒரு தொங்கல் இந்த தான் காட்டக்கூடிய ஒரு தெரியும். இல்லடா டே நான் நேற்று வந்தேன்டா நேற்று. ஆ I think 3 pieces underwear just 500 rupees. 500 ரூபா. எத்தனை நாள் கழியும்? No, I don't know that, but 3 underwear just 500. இவனோட நாம் படும் பாடு பேரும் பாடு என்ன மகள் இலங்கையில் இருக்க நிலைமையில ஓட்ட சட்டியை வெளியில காய போட முடியுமா? அதான் தூக்கிட்டு போடுவாங்க. தூக்கணும் டிரான்ஸ்லேட் தானே. இப்படியே நான் கை கழுவுறேன். I find it bolder. கை கழுவுறன்ற பேர்ல கை கழுவுறன்ற பேர்ல அப்படியே இடம் சுற்றி பார்க்குறேன்டா. இவனுக்கு தான் நான் கூட்டிக்கொண்டு வந்தவன். டூர் கார்டு ஷாப்ஸ் டூர் கார்டு ஷாப்புகள் எல்லாம் இன்னும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே இதுக்கு வடக்கெல்லாம் இதுக்கு அந்த மாலை கடைகள் எல்லாம் கிடையாது. பாதியில் அங்கே இருந்த இவன் திருப்பி அங்கே கூட்டிக்கொண்டு போறான்டா. நாங்கள் இடம் சுற்றி காட்டுறியோடா. ஏ வாடா இன்னும் சாவடிப்பேன் மல்ராஜ். எங்க போற? இந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. தேங்க்ஸ்டா கடை சுற்றி காட்டினதுக்கு. ஏய் இதுக்கு இருந்தடா அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. கடைசி ஆரோக்கியாக சுற்றி வந்துட்டான்டா. டேய் இதன் நேரையே ஆரோக்கியாக வந்திருக்கலாம்டா. அதால நேரையே வந்திருக்கலாம் தான். இன்சைட் ஆரோக்கியா நாங்கள் வா அங்கே நேராக நான் வேறு பைப்பு வா தனசான் ரோல் வாங்கி தரப்போறேன் எங்களுக்கு. தனசான் என்ன வாங்கி தரப்போறேன்? இப்போ வந்து அமெரிக்காவில் வந்தவங்களுக்காண்டி ஐஸ்கிரீம் வாங்கி தர போகிறேன். அமௌண்ட் வாங்கி தாங்க. Do you want ice cream? Yeah, Which ice type cream. of ice cream you want? Special. You do want special? Special. If you ஸ்பெஷல் need special, go inside, man. This is கித்துள் அது நல்லா இருக்கு. வாங்கி Nuts. கடைசியாக நான் 3 சொக் தானே நாளைக்கு 3 சொக் தாங்க. அமெரிக்காக்காரர் வாங்கி தரீங்க. ஆனால் 3 சொக். என்னடா சொக்கன்றீங்க? அமெரிக்காக்காரர்கிட்ட காசு இல்லையா? காசு என்ன மாத்தலையா? If you காசு மாத்தலையா? want special ice cream, please go inside. This is not suitable for me. நான் கதைக்கிறடா. அதுக்கு அந்த கான் பார்த்தீங்கல்ல தண்ணி கான் இந்த நாத்து சாக்கடை தள்ளிவிட்டு போவோமே அதுக்கு அந்த அவனை போட்டு மூடணும். சரி இப்போ வந்து என்ன செய்ய போற வேண்டாம் மால் லட்சத்துக்கு அப்படியே கொண்டை குப்பை துடிக்க போடுவா போ. இவனையும் சேர்த்து போடணும் அதுக்கு. வாங்கினாங்க 120 ரூபா. If you have Manam Mariyade, please put it on this dustbin and this garbage. Put it in your pocket. மைக் இருக்கடா. I think he have Manam Mariyade. See that? கொண்டே போடுறான்டா. நீ போறண்டே ஆட்டி வந்த அங்க கடைக்கார பொருள் வச்சிருக்கோம். சித்தாலய பொருள் வச்சிருக்கோம். என்ன கடைக்காரட்ட பட்டிக்க. அது குப்பை தொட்டி தான். அதுல பா கணக்கு ஒரு ரூபாய் கட்டிக்கிறாங்க. Man, that's awesome, man. That's very really good, man. 120 ரூபா நல்லா இருக்குடா. அதுல மக நல்லா இருக்கு. இது இரண்டு நான் சொல்ல விரும்பல. ஐயோ அதுல மக நல்லா இருக்கு. You know ஐயோ சச்சை கோயில் சிக்கன் தீவா. That's Eman's wife. ஐயோட எமன்டா பெனசியடா. Eman's wife. She's very beautiful, man. இந்த வீடியோல முழுக்க இவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இவரோட ரோல்ல போனவரை நாங்க கூட்டிட்டு வந்தாங்க. வேற போற நடம் பிடிச்சவர் கூட்டிட்டு வந்தாங்க. No, I am very Sutta Tamil. But I speak in English because I have some mental problem in those days. So that's the reason why I speak in English. நான் முதல்ல சொன்னவே தான் பிறரில் அடிபட்டு போச்சு. என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கா? சொக்கு எனக்கு இதில் லிங்கத்தில் பிடிச்சதே சொக்காண்டா நல்ல. நேற்று அண்டைக்கு இது குடிச்சினாண்டா கித்து. எவ்வளவு? 140 ரூபா. 120 ரூபா. And I think my hand is very சின்ன வயசுல இதை தானே கழிச்சு வாங்குற ஐஸ்கிரீம் கோயில் அந்த விரதங்கள் அதே டேஸ்ட் இருக்கு. 10 ரூபா சொக்கு 20 ரூபா. இப்போ எல்லாம் வண்டியில் வாங்கினா இந்த வேன்ல கழிச்சு வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. இந்த ஒரு இது மாதிரி இருக்கு தண்ணி கலந்த கூட தண்ணி கலந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது அதே டேஸ்ட்ல மெயின்டைன் பண்ணாங்க.
வந்து சரி ஓகே உனக்கு இதுக்கு முன்னாடி போவர் இருக்குது போவர்ன்ற அந்த டிஷர்ட்கள் செய்யறதானே என்ன தமிழ்ல தெரியும் தமிழ்ல செய்யறது அதாவது சொன்னவன் நான் திருப்பி கடையில காட்டிக்கணும் முதல்ல வந்து தண்ணி பைப் எங்க சொல்ல இருக்குது இந்த எனக்கு இருக்குடா அவன் எங்க வரைக்கும் குடிக்கணும் உங்க வரைக்கும் குடிக்கணும் சின்ன ஞாபகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இங்கால பார்த்தோன்னே நாங்கள் பார்த்த கடைகள் இருக்காங்க இந்த மாவல் பொருட்கள் விற்கிற கடைகள் விளையாட்டு சாமான்கள் சொல்லு நீங்க இப்படி கடையெடுத்து போடுறதால சமூகத்தில் எவ்வளவு ஒரு பிரச்சனை தெரியுமா என்ன பிரச்சனை இப்போ உங்களோட வீடியோ பார்த்துட்டா பொம்பளை ஆக்கள் வந்து புருஷன் மேல கூட்டி கொண்டு வரணும் கூட்டி வந்துருக்கா நேற்று நாங்க பிஓசி ஏடிஎம் போய் கூட சொல்றாரு இங்க கூட்டி வந்து தம்பி காசு எடுத்து கிடந்த காசை முடிச்சு இப்போ ஏடிஎம் அனுப்பி விட்டுது இந்த திருவிழா டைம் கொஞ்சம் லாபமா இருக்கும் ஐயோ இவனோட சொல்ல தாங்க முடியல சோழன் பொரியுது அந்த அண்ணன் ஆடுறாரு எந்த அண்ணன் இந்த இங்கே அந்த விஆர் கொஞ்சம் வாய முடிச்சாரு கொஞ்சம் வாய முடுறான் ஆட்டோ வருது இங்கே பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக கடைகள் தான் இருக்கு அப்படியே லைனுக்கு இதுகளுக்கெல்லாம் போய் காட்டி தான் சும்மா கடைகள் காட்டி தான் நடந்து போய் இங்கே தும்பு முட்டாஸ் என்ன வேறு தும்பு முட்டாஸ் வாங்கி தர்றதோ இப்போ வந்து பூண்டி மண்டையா ஐயோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ சும்மா நோண்டப்படாது கையில ஹெல்மெட் தான் கிடைக்க ஆடே சும்மா நோண்டப்படாது எல்லாம் ஓரளவுக்கு தான் ஒரே அடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரிங் போட்டில் அந்த பெரிய அந்த அளவுகள் போட்ட ரிங் போட்டில் அதெல்லாம் கிடக்கு பாருங்க இப்போ வந்த வாதிலே திருப்பி வந்துட்டேன் இப்போ கோயில் போய் பார்த்து வருவோமோ கடைகளை நாங்கள் சும்மா மேலோட்டமாக தான் காட்டினாங்க இவ்வளோ கடையிலும் இருக்குது இப்போ நல்லூர் வந்து கடைசி திருவிழா இப்போ என்ன நாளைக்கு வந்து முக்காசி கடைகளுக்கிட்ட போயிடும் ஏன்னா இருக்கிற இதில் முக்காசி கடைகள் போயிடும் ஏன்னா இதெல்லாம் பல லட்சங்கள் கொடுத்து எடுத்த கடைகள் சும்மா இல்லை நீங்கள் நினைக்கலாம் சில பேர் வைப்பீங்க சும்மா வந்து போட்டுருக்கணும்ண்டு இதெல்லாம் பல லட்சங்கள் அதாவது நல்லூர் இந்த மெயின் ஏரியாக்களுக்கு பல லட்சங்கள் எல்லாம் போனது கிட்டத்தட்ட 5 லட்சம் 3 லட்சம் அடே ஏற்கனவே தமிழோட இங்கிலீஷை சேர்ந்து கழிச்சு ஏன் அழிக்கிறீங்கன்னு பேசுறாங்க நீ இதுக்கு இதில் வந்து பண்ணுக்கு மட்டும்தான் உங்களை கூட்டி கொண்டு வந்ததுக்கு நல்லா செய்றீங்க அடே நண்பன் என்ன செய்யற நண்பன் நீ இதாட்டி இந்த எதை கண்டாலும் பூந்துருக்கா சாப்பிடுறாங்க என்னடா உண்மையா நான் நேற்று நல்லூரை விட்டு போய் கவலைப்பட்டேன் இனி இதெல்லாம் மிஸ் பண்ணுவோமே வாங்கி தர ஆள் இல்லையா இன்றைக்கு நீ வந்து வாங்கி தந்துக்கு இங்கே உண்டாது உங்களை கூட்டிடக்கூடாதுன்றது என்ன செல்வ காட்டி வச்சுட்டு போயிட்டு வருவோம் நல்லூருக்கு ஓ இந்த அமெரிக்காக்காரன் எங்கேயா விட்டுட்டு வருவாமாடா இல்லை நான் போடுவேன் இப்படி தான் போடுவேன் அமெரிக்கா நண்பனுடன் நல்லூரை சுற்றி பார்த்தோம் நான் போடுவேன் ஓகே இப்போ நல்லூருக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து செருப்பு வைக்கலாம் வச்சுட்டு போவோம் இதில் செருப்பு வைக்கிறேன் செருப்பு இருக்குமா ஓகே இதில் வந்து செருப்பு வைக்கிறேன் செருப்பு இருந்தால் பார்ப்போம் வைடா செருப்பு இதில் வச்சுட்டு வேடா சாப்பிட்டு போவோம்பா சரி ஓகே இப்போ வந்து நல்லூர் பின்பக்கத்தால் போய் கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சாமி வீதி வரும் போல என்ன இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி தண்ணீர் பந்தல் கொடுக்குறோம் சாமி சுத்தேக்க முடியுதானே முடிஞ்சதானே உங்களை பார்த்தவங்க வச்சுக்கிறேன் இப்படி நாங்கள் போகிறலாம் பாட்டுகள் கேட்குது ஆனால் இப்போ நல்லூருக்கு ஆக்கள் நிற்கிறேன் சும்மா நார்மலா அவ்வளோத்துக்காண்டு அதிகம் வண்டி இல்லை இதிலும் பார்க்க ஆனால் இதிலும் பார்க்க வெளியில் ஆக்கள் கூட வரைக்கிறேன் கடையிலும் பார்க்க மண்ணுகள் அள்ளி போடணும் டே மண் நேற்றே அள்ளிட்டாங்க இதில் குமிச்சு கிடக்கு இந்த ஊட்டியெல்லாம் குமிச்சு கிடக்கு மண்ணுகள் இந்த மண்ணெல்லாம் கொண்டு ஏலத்துக்கு விற்பாங்களா மாம்பழம் விற்கிற மாதிரியும் இல்லை உண்மையாக விற்கிறவங்களா இதில் அந்த தங்கங்கள் தோடுகள் தானே அது வந்து சிலது விழுந்து அப்படி இருந்தா இந்த மண்ணை அரிச்சு எடுப்பாங்களா அப்படியே கிடக்குமோ உண்டு ஓகே அதுக்காக இந்த மண்ணை விற்கிறவங்களா முதல்ல வந்து எவ்வளோ மண்ணாக இருந்தது நிறைய மண்ணை இருந்தால் இப்போ மண்ணெல்லாம் ஃபுல்லாக கூடிய தராங்க இப்போ முதல் வந்து நடக்க மண்ணுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து ரோட்டில் தனியாக ரோட்டில் நடக்கிறோம் ஏன்னா பாதை வந்து விட்டுருக்கீங்க நாளைக்கு இதில் பைக்கு அதில் போவோம் இப்போ எந்த சிக்கல்ன்றதால நான் வந்து விட்டுனேன் நாங்கள் இப்போ முன்பக்கம் போய் கொண்டிருக்கோம் இதில் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் உள்ளே எல்லாம் ஆட்கள் இல்லைடா எல்லாம் வரிச்சு போய் கிடக்கு சுத்தம் போல இருக்கு மற்ற இந்த கம்பியெல்லாம் போட்டாச்சு நேற்று திருவிழா முடிஞ்சு சப்பரம் நிற்குது அதில் சப்பரத்தின் சகடை எடுத்து கொண்டு வரதுக்கு ஊறிப்பட்டு சனத்தை கூட்டி இருந்தில்ல அப்படியெல்லாம் பொறுப்பி வந்து கத்தி இழுத்தானு இதானே சாமி வழியில் வந்துட்டோம் சாமி வழியில் வந்து ரெட் சோனடா என்ன வேலைக்கே வந்துட்டேண்ணே
என்ன தேர் கொண்டு வர அங்கே தேர் முட்டியில் வச்சுக்கலாம் வைரவர் மட்டும் தானே வைரவருக்கு முன்னுக்கு தான் பூசை நடக்க மாட்டேன் அப்படி தான் நிற்கிறேன் தெரியல எனக்கு தெரியல இப்போ வைரவ அப்படியே காட்டி கொள்றேன் உங்களுக்கு வடை கொடுப்பினோம் வடை கொடுப்பினோமா நீ நின்று வாங்க பிளான் பண்ணுறேனே சரி தனுஷ் அந்த அமெரிக்காக்காரர் நிற்கிறார் அவங்க அவர் சொந்தக்காரரை கண்டுட்டார் நிற்கிறார் நாங்கள் அப்படியே நடந்து போவோம் யாழ்ப்பாணத்தில் விலை இந்த உணவகம் எல்லாம் இருக்குது எங்கே ஒரு தெரியுமா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதான் போகிறேன் நைஸாக அமெரிக்காக்காரன் இல்லை யாழ்ப்பாணத்தில் விலை உயர்ந்த உணவகத்தில் சாப்பிட போகிறான்டா அவன் முகமூடிய அமெரிக்கன் என்ற முகமூடிய காட்டி வச்சுப்பட்டு போய் டக்குன்னு இருக்கும் இங்கே ஃபுல்லாக இது போட்டாச்சுன்னு கம்பியல் ஓ அங்கே மட்டும் தான் போடல போல முன்னுக்கு மட்டும் முடிஞ்சு நேற்று முடிஞ்சு ஆனால் போன முறை எல்லாம் இந்த டைம் திருப்பி கொண்டு போய் சுத்த பயணம் போல சுத்த பயணம் தான் இப்போ அந்த வைரவர் வாகனத்துலாம் வருது தானே ஓ ஓகே தனுஷ் வந்து பார்த்தா மாறாண்டுவான் எங்கடா நாய்க்குட்டி நிற்குதோ அதான் இதே அதில் வானத்தை பார்த்தேன் அதில் வந்து பெரிய கொம்பெல்லாம் ஊதி கொண்டு போய் நம்மளோட அது வளமையாக வாருது ஆனால் இது வந்து கேரளாக்கெல்லாம் பாவிக்கிறது இங்கே பாவிக்கிறது கொஞ்சம் புதுசாக கிடையாது சண்டே ஒரு வருஷம் பாவிக்கிறவே தெரியாது சண்டே இது ஒரு வருஷம் பாவிக்கிறது தானே பாவிப்பாங்க சண்டே போய் ஊதுறது தெரிஞ்சு எப்படி நேரம் இங்கே தான் கொண்டு போய் நம்ம போல எப்படி உள்ளே போயிடுமா சே அங்கே தான் வச்சுக்கிறாங்கடா படைக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து என்ன வைரவட்ட வாகனம் அது வந்து நான் என்ன வைரவட்ட வாகனம் நாயில் வந்து கொண்டு இருக்காங்க தனியாக முருகன் மட்டும்தான் முருகன் இல்லைடா வைரவ இல்லை முன்னுக்கு முருகன் பின்னால் வைரவட்ட சொல்லலாம் அப்படியே என்ன அப்படி தானே முன்னுக்கு முருகன் நான் உங்களுக்கு அதில் சூம் போட்டு காட்டுறேன் 3x விட்டுருக்கீங்க 3x விட்டுருக்கணும் அதில் பாருங்க முன்னுக்கு வந்து முருகன் இருக்குது அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வைரவட்ட சூளம் அப்படி இந்த வெள்ளியாக தெரியுது பாருங்க இந்த வைரவர் மடை தானே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்க சரி நகருவோம் வேணா மாட்டு போட்டுருவோம் சரி ஓகே எப்படி நாங்கள் போய் முருகனையும் பார்த்துட்டு வந்துட்டோம் வேணா நிறையா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் முனைத்தான் தொலைக்க முடியல சரி ஓகே பிரச்சனை இல்லை என்னென்னு பார்த்தோம்னா இப்போ சும்மா ஜாலிக்கு தான் நீங்கள் சீரியஸாக எடுக்க தேவையில்லை நான் எடுப்பேன் சீரியஸாக விளங்கல அவங்க காய்ச்சது அதான் இன்னைக்கு தான் நல்ல உள்ள கடைசி நாள் சாமி வெளியில வர்றேன் அடுத்த தானே வரும் முடிய வர்றது இந்த சூரன் போறதுக்கு வரும் எனக்கு மரியாதை தெரியல என்னோட திருவிழா ஃபுல்லாக முடியுது இன்னைக்கு வைரவர் மடை தான் கடைசி நினைக்கிறேன் வடையெல்லாம் கூட பின்ன ஒரு அக்கா சொல்லிட்டு போயிருந்தவா அப்போ நாங்கள் போய் என்ன வேண்டு பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டோம் ஆனால் வடை சாப்பிடல மதுரா தடம் பிடிக்கிறான் தான் என்னால் சாப்பிடல ஒருத்தர் வாரர் தெரிஞ்ச ஒருத்தர் வாரர் யார் தெரிஞ்ச ஒருத்தர் வாரர் ஓகே சரி ஓகே எப்படி நாங்கள் போய் கஷ்டமாக பார்த்துட்டு நாங்கள் முடிப்போம் வேணே இப்போ நாங்கள் முடிச்சு கொண்டு போகிறோம் இங்கே அண்ணா கேமராவோட போகிறோம் நாங்கள் முடிச்சு கொண்டு போகிறோம் இதில் வந்து நான் பெரும்பாலும் கடைகளை மெயினாக கடைகள் சும்மா நோம்பலாக எப்படி நல்லூர் இருக்குது இந்த முடிகிற நாளாண்டு எப்படி நல்லூர் இருக்குன்னு தான் பார்க்க வந்து நாங்கள் திருவிழா இண்டையோட முடியுது அதேமாதிரி நாளைக்கு சில கடைகள் இந்த சும்மா பூட்டியதுகள் இருக்கலாம் கலட்டமான உடனே கலட்ட கஷ்டம் தானே வைக்கி ரெண்டு இருக்கலாம் என்ன இப்போ இதுக்கால வெளியில் போகணும் அதான் பிரச்சனை செம்ம க்ரௌட் ஆனால் வந்து கொண்டிருக்கிற வேண்டாம் சேனம் இப்போ இந்த முதல்ல இந்த 10 திருவிழாவுக்கு வந்த பார்க்க கொஞ்சம் கூட தான் சேனம் வருதுன்னு சொல்லலாம் என்ன இந்த முதல் 10 நாளுக்கு வந்த சனத்திலும் பார்க்க இப்போ கொஞ்சம் கூட தான் வந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆனால் உள்ள உண்மையாக சொல்ல போனால் கோயிலில் நிற்கிற சனத்திலும் பார்க்க எல்லாம் கடைகளில் தான் சேனம் சரியான கூட எக்கச்சக்கமாக கூட அதுதான் அம்மா கிளிப்கார்ட் வாங்கணும் வாடா எங்கே வாங்கலாம் ஃப்ளிப்கார்ட் வாங்கி கொண்டு போகணும் அதே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் தொடரலாம் எங்கே இருக்குது ஃப்ளிப்கார்ட் இதுக்கு இருக்கு அதில் சரி நாங்கள் அப்படியே வெளியில் போகிறோம் ஃப்ளிப்கார்ட் தேடி நாங்கள் கிடைக்கலேண்டா ஃப்ளிப்கார்ட் நேற்று வித்து பார்ப்போம் எங்கள் ஃப்ளிப்கார்ட் ட்ராஃபிக்கே ஆகிட்டுடாடி முதல் வெறிய ஆக்களே இல்லையோடா நேரம் இதுக்கால நேரம் தான் போகணும் மகள்ராஜ் எதுக்கால போனானு வரியாடா அப்படியே இதுக்கால தான் போயிருப்பான் மகள்ராஜ் ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுறாங்க இதில் போகிற வழியில் எங்கள் ஃப்ளிப்கார்ட் இருந்தால் பார்த்து வாங்கி கொண்டு போவோம் நான் மறந்துட்டேன் அம்மா ஞாபகப்படுத்தி விட்டவா நான் மறந்துட்டேன் அப்படி இதுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கிறாடே அப்படியே போங்க சரியா எக்ஸ்பர்ட் டிரைவர் என்ன மகள்ராஜ் தான் ஃபோன் அடிக்கிறான் அங்கால போய் நின்று மகள்ராஜ் ஃபோன் அடிக்கிறான் இப்போ ஃபோன் எடுக்க இல்லாது செம்ம க்ரௌட் ஆகிட்டான் அந்த ஆக்கள் வேற தொடங்க நல்ல க்ரௌட் ஆகிட்டு ஃபுல்லாக பின்னேரம் தானே காருகள் அதுகள் ஆட்டோக்கள் ரெண்டு வேற செம்ம க்ரௌடாக இருக்குது கொஞ்சம் தாண்டி ஒரு 2 தண்ணீர் பந்தல் கடந்துட்டோம்டா வெட்டி பைக்குகள் தான் இருக்குது இன்னும் கிரௌடான ஏரியா தான் இருக்குது நல்லூர் க்ரௌட் இன்னும் குறையல இதே திருவிழா இல்லாடி சரசா 2 வந்து போயிடுவான்
நாளைக்கு பெருசாக இருக்கு. ஆனால் சில நேரம் சொல்லலாம், எல்லா கடையும் விடுபட சொல்லலாம். அது நாளைக்கும் இருக்கலாம். என்ன மேலே தெரியல. போவோம். நாங்கள் இதோட இந்த காலை நிறைவே சொல்லலாம் நினைக்கிறேன். தண்ணீரமாக காய்ச்சிட்டோம். அப்படியே காய்ச்சி கொண்டே போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாங்கள் வந்து இப்படியே பார்த்துன்னு வந்துட்டோம். நீங்கள் கடந்து வந்துட்டோம். என்ன ஒரு சிக்கலண்டா மகாராஜா தொலைச்சிட்டோம். அவர் அந்த மகாராஜா தொலைச்சிட்டோம். அவர் வந்து அந்த இதுக்க மாட்டிட்டார். இது டிராஃபிக்காக மாட்டிட்டார். அப்போ அதில் வந்து அவரை தண்ட முடியலை. அதில் அந்த மாதிரி சொல்லி எங்களை விடுங்க. சரி, ஓகே. இதோட இந்த காணொலி நிறைய சொல்லுவாங்க. என்ன இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த வீடியோ பாக்குறதை நாளைக்கு வந்து நீங்க கூட கடை திறக்க மாட்டீங்க. நான் வந்து இந்த கடைகளுக்கு போய் தான் நான் கடைகளுக்குள்ள உள்ளே இறங்கல. என்ன இருக்குன்னு காட்டினாலும் பேச இல்லை. அந்த கோயிலுக்கு போயிடும். இல்லாட்டி வேறு கடைகள் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதில் வந்து நாங்கள் அப்படி டீட்டெயிலாக காட்டையில் கடைகள் எங்கே போகணும்னு தெரியாது. கொழும்பு அதுலேருந்துலாம் கடைகள் வந்திருக்கு. இப்போ வந்து வாங்கினா வாங்கிக்கொள்ளலாம். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கள். ஓகே, இதோட முடிச்சுக்கொள்வோம். பாய்.